அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க. பொதுவாக நாம் நேசிக்கக்கூடிய விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடனே பார்ப்பாங்க. அதே சமயம் அவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க. அனைவராலும் கவர்ந்திழுக்கக்கூடிய தோற்றமுடையவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த சூழ்நிலையிலுமே தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதில் வெற்றியும் காண்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களாகும். அதற்காக தலக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. காதல், பாசம், அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்துக்கொள்ள யாரும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு வேலையை பொறுத்தவரை மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிறப்பான ஒரு பலன்கள் நடக்கும். சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு போராட்டமாக கூட இருக்கலாம். சில இடங்களில் சவால் நிறைந்ததாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த நல்ல செயல்கள் நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழிலை விரிவுபடுத்த தகுந்த ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தை குடும்பத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் வரலாம். செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியதும் நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலையில் கவனமாக இருக்க வேணும். பதவி ஏற்றம், சம்பள மாற்றம் என மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழிலுக்கான பாட்டர்களை தேடக்கூடிய ஒரு நேரமாக கூட இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிற்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் அன்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பணத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்காக சேமிப்பை உயர்த்துவதில் நீங்கள் ஆர்வம் செலுத்தலாம். கலைத்துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகள் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். சனி 5ல் இருப்பதால் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக நீங்கள் இறங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, ருண ரோகஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். அதில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாகவும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாக நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்ற நிலை காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். குடும்பத்தில் கலகலப்பு காணப்படலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடியதாகவும் இதனால் உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் நீங்கக்கூடியதாகவும் இருக்குது. உறவினர்களுடைய வருகை இருக்கும். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. வழக்குகளில் நிதான போக்கு உங்களுக்கு காணப்படலாம். பெண்களுக்கு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்களால் நன்மைகள் உண்டாகலாம். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சந்தேகங்கள் உண்டாகலாம். உடனுக்குடன் அவற்றை கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது.
சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கும். எனவே சாதுரியமாக பேசி அதனை நீங்கள் சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிக அற்புதமான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல செய்திகள் வரலாம். சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம். பெண்களால் லாபம் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று இன்பம் பொங்கக்கூடிய வகையில் இருக்குது. வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை, உறவினர்களால் ஏற்படும் இன்பம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். இதனால் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய திட்டங்களில் நீங்கள் ஈடுபடும் போது கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதிக லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தொழில் அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் வருமானம் அதிகரிப்பதாலும் உள்ளம் மகிழக்கூடியதாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடியதாகும். சிலர் பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரலாம். அரசு பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். புதிய விரிவாக்கங்கள் செய்வதால் உங்களுடைய தொழிலில் அசாத்திய வளர்ச்சி ஏற்படும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் மூலம் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும்.